இந்த இதுல இந்த மெடிசன்ல இப்ப டயக்னைஸ் பண்றோம்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. இப்ப நம்ம மருத்துவம் படிக்கிறதே எதுக்காக? அந்த பிரச்சனை ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு இவங்க 8 கோட்பாடுகள் மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க அத்தனை டிசீஸையும் கொண்டு வந்து அந்த 8 பேருக்குள்ள அடக்கிடுவாங்க. இது பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம பார்த்ததுதான், நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதான், நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஆனா அதை ஸ்பெசிஃபை பண்ணி பேர் வச்சிருக்காங்க. ஓகே, that is 8 principles. Okay, இது உங்களுக்கு போன கிளாஸ்ல எடுத்தோம் இல்லையா? பேர் ஞாபகம் இருக்கா? கான்செப்ட் ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, பேர் ஞாபகம் இருக்கா? எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த 4 பேர் தெரியுதுங்களா? So either the disease should be in-குள்ள இருக்கணும், இல்ல yang-குள்ள இருக்கணும். ஹீட் கோல்ட் சார்ந்ததா இருக்கணும், இல்ல ஹாட் சார்ந்ததா இருக்கணும். இன்டீரியர் உடம்புக்கு உள்ள உடம்புல இருந்து உட்புறமாக நமக்கு உள்ள அக நோயா இருக்கலாம், அக காரணிகளால வர்ற நோயா இருக்கலாம், இல்லைன்னா புற காரணிகளால வர்ற நோயா இருக்கலாம். அடுத்தது டெபிஷியன்சி, எக்ஸஸ். இந்த எத்தனை வகையான வியாதிகளை நீங்க ரிசர்ச் பண்ணாலும் கடைசியில இந்த 8 இதுக்குள்ள ஏதோ ஒண்ணுலதான் அது வரும், இல்ல இதோட காம்பினேஷனா வரும். இந்த 8 டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது ஜெனரலா. yin yang அப்படிங்கிறது இப்போ ஃபுல்லா முழுசாவே படிக்க போறோம். அடுத்த டாபிக் அதுதான். கோல்ட் ஹாட் அப்படிங்கிறது ஒண்ணு குளிர், அன்னைக்கு படிச்சோம் இல்லையா? குளிர் அதிகமான ஆஸ்துமா அந்த வியாதி வரப்போகுது. அந்த மாதிரி வெப்பம் அதிகமானா அவங்களுக்கு அந்த உடல் கொப்புளங்கள் வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரலாம், லூஸ் மோஷன் வரலாம், அதாவது ஹீட்டால வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். இன்டீரியர் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற உள் உறுப்புகளோட அதோட அமைப்புலையோ ஃபங்க்ஷனாலிட்டிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா அந்த காரணங்களால ஒரு வியாதி வருது. அடுத்தது எக்ஸ்டீரியர் அப்படின்னா வெளிப்புற காரணிகள், வெளியே வேற ஏதோ நம்ம வெளில போயிருக்கோம், அந்த கிளைமேட்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த இதனால நமக்கு வந்திருக்கு, வெளியே ஒரு உஷ்ணமான இடத்துக்கு போயிருக்கோம், ஹீட் ஸ்ட்ரோக் வருது, ஒரு குளிரான இடத்துக்கு போறோம், ஃப்ரோசன் பைட் வருது, இதெல்லாம் புற காரணிகளால வர்ற மாதிரி ரீசன். அடுத்து டெபிஷியன்சி, எக்ஸஸ். இப்போ ஒருத்தங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன டெபிஷியன்சியா இருக்கு? வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஹீட்டோட எக்ஸஸ் கண்டிஷன். இல்ல விண்ட், இப்ப காத்து பயங்கரமா அடிக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்ப அந்த இடத்துல விண்ட் எக்ஸஸ். இதே ஒரு காத்தே இல்ல, ஒரு சப்போஸ் சொபிஸ்டிகேட்டடா ஒரு சஃபகேஷன்ல ஒரு லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டாங்க, இல்ல ஒரு க்ளோஸ் ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க, சோ அந்த டைம்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அந்த இடத்துல காத்து இல்ல, சோ தட் இஸ் டெபிஷியன்சி கண்டிஷன். இதே விஷயத்த நம்ம உடம்போட ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஓகேங்களா? போட்டு அடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? சரி, ஓகே. இதுக்கு 8 பிரின்சிபல்ஸ்ங்க. இப்படி சொன்னாங்கன்னா நீங்க குழம்ப கூடாது, இது மட்டும்தான், இதுல வேற ஒண்ணும் இல்ல. ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா நாம பாரம்பரிய ஆக்குபஞ்சர்ன்ற பேர்லதான் இந்த மருத்துவமே பாக்குறோம். நம்ம இந்த பாரம்பரிய மருத்துவமா தான் இதை பாக்குறோம். பட் வெளியே சொல்றது டிசிஎம் படிச்சேன், நான் சைனீஸ் மெடிசன் படிச்சேன், டிசிஎம்ல அந்த டேர்ம் சொன்னாங்க, இந்த டேர்ம் சொன்னாங்கன்னா எந்த டேர்மும் எதுவுமே கிடையாது. அந்த சைனாவோட பேர் மட்டும்தான், அந்த சைனீஸ் வேர்டு மட்டும்தான் மாறும். நம்ம படிக்க போறதுதான். இப்ப இதையே நம்ம சித்தா மருத்துவ பேஸ்ல நம்ம சொல்றோம், நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை சொல்றோம் அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த நோய், குளிர் சார்ந்த நோய், பித்தம் சார்ந்த நோய், கவம் சார்ந்த நோய், இவ்வளவுதாங்க, பெருசா ஒண்ணும் இல்லை. அவங்க சொல்ற இன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இன் அப்படின்னா குளிர்தன்மை, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது, அது ரிலேட்டடா இன்டிஃபிஷியன்சி தன்மையில ரிலேட்டடா ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது இன்டிஃபிஷியன்சி நோய். யாங் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்ப ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்டா அடிச்சுக்கிட்டே இருக்கு,
அதோட வேலை என்ன, ஒரு சட்டன் ஸ்பீடுல சட்டன் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அதை வந்து கம்மியா கொடுத்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வேகமா அடிச்சுக்குதுன்னா அங்க எனர்ஜி ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு, அதனால உங்களுக்கு வேகமா அடிக்குதுன்னு அர்த்தம். இப்ப வேகமா அடிக்குது, ஹார்ட் பீட் வந்து ரொம்ப எக்ஸஸா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம், அந்த இடத்துல யாங் எக்ஸஸ். யாங்குங்கிறது என்ன, இப்ப யாங்கோட தன்மையில போன தடவை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாங்குன்னா ஒரு உஷ்ணம், ஒரு டைனமிக், ஒரு வேகம், ஒரு இயக்கம் சார்ந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல இயக்கம், வெப்பம் சார்ந்த ஒரு இயக்கம் அதிகமா இருக்கும்போது அந்த துடிப்பு வேகமா இருக்கு. அதே வெப்பம் குறைவா இருந்தா, இயக்கம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வெப்பம் குறைவா இருக்குன்னா யாங் டெபிஷியன்சின்னு சொல்லலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரத்தத்தோட திக்னஸ் அதிகமாயிடுச்சு, அப்பவும் உங்களுக்கு அதை துடிக்கிறது கம்மியாகும் இல்லையா அந்த மூவ்மெண்ட். இப்ப தண்ணியோட வேகத்துக்கும் எண்ணெயோட வேகத்துக்கும் நெய் கட்டியா இருக்கிற நெய்யோட ஓடுற வேகத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்தந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கட்டித்தன்மை அதிகம் ஆக ஆக அங்க இன்தன்மை அதிகமாகுது, உஷ்ணத்தோட தன்மை குறையுது, ஈர்த்தத்தோட தன்மை குறையுது. இப்ப வித்தியாசம் புரியுது இல்லையா. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல அந்தந்த பேரை சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம படிக்கும் போது டைரக்டா ஒருத்தங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னா வயிறு வலின்னு அவங்க வந்துட்டாங்க, நம்ம வயிறை பாக்குறோம், சொல்றோம், அந்த பல்ஸ பாக்குறோம், செக் பண்றோம். பட் ஒரு மருத்துவரா நம்மளோட கடமை என்னன்னா அந்த வயிற்று வலிக்கான காரணம், இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு ஜீரணமே ஆகலைனாலும் வயிறு வலிக்கும், அதிகமா ஜீரணம் ஆயிட்டே இருக்கு, உஷ்ணம் அதிகமா, அதாவது காரம் சம்பந்தப்பட்ட ஸ்பைசி ஃபுட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வயிறு வலிக்கும். இப்ப ஜீரணமே ஆகாத ஒரு ஜீரணம் இல்லாத தன்மையில இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இயக்கம் இல்ல, அதை கரைக்கக்கூடிய உஷ்ணம் இல்ல, அப்ப அங்க இன்னும் அதிகமா இருக்கு, அதுவும் வலிதான். ஒருத்தங்களுக்கு வந்து அதிகமா ஜீரணம் ஆகிட்டே இருக்கு, அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல, வயிறுல புண்ணாயிடுச்சு, அதுவும் வயிற்று வலிதான். நமக்கு வந்து அந்த டிஃபரன்சியேஷன் தெரியணும், எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கலாம். சோ இந்த 8 பேருக்குள்ள எய்தர் இந்த 8 பேரை தனித்தனியா சொல்லி அந்த டிசீஸ் அடக்குவாங்க, இல்லைன்னா இதோட காம்பினேஷன்ல சொல்லுவோம். கன்ஃபியூஷன் எதுவும்? இன்னைக்கு இந்த கிளாஸ் தான் எடுக்க போறோம். உங்களுக்கு என்ன தெரியுதோ, லாஸ்ட் கிளாஸ்லயே கேட்டிருந்தோம் இல்லையா, நீங்க என்ன மாதிரி யோசிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க 2 பேர் தான் பதில் சொல்ல போறீங்க. நீங்க சொல்ல இல்ல, என்ன ஞாபகம் வருதா சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் நான் திரும்ப கிளாஸ் எடுக்கதான் போறேன். ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்களோ, திரும்ப திரும்ப நீங்க இதுல எத்தனை லெவல் ஆஃப் கோர்ஸ் நீங்க முடிச்சாலும் சரி, இப்ப பேசிக் படிக்கிறீங்க, அடுத்து அட்வான்ஸ் படிப்பீங்க, அதுக்கடுத்து எம்பிஎல் பிஹெச்டி இல்ல இது ரிலேட்டடா நீங்க எத்தனை டைப் ஆஃப் கோர்ஸ் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, சுஜாப் தனியா பார்த்தோம், அக்குபேஷன் தனியா பார்த்தோம், அந்த மாதிரி அந்தந்த விஷயங்களையும் பிரிவுகளையும் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல நிறைய இருக்கு. பட் எங்க படிச்சாலும் கடைசியில நீங்க வந்து நிக்க போறது எங்கன்னா, இன்ல பிரச்சனையா யாங்ல பிரச்சனையா, இன்யாங்கன்னா என்ன, 5 எலிமெண்ட்ஸ்னா என்ன, இந்த 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 பேசிக்ஸ்ல எல்லாம் நம்ம நிக்க போறோம். அது புரியாம அது இதுல தெளிவாயிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த வேணா நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். சோ உங்களுக்கு என்ன தோணுது? எஸ், one is an indiscipline, yang is in one is static energy, another one is dynamic energy. One is cold, another one is hot. So இதை வந்து இது பேஸ் பண்ணி இயற்கையில இப்படிதான் இருக்கிறது அப்படின்னு இரவு பகல் வெயில் மழை நீர் நெருப்பு சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்க இதை சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு ஆப்போசிட் வேர்ட்ஸ் சொல்லும் போது நமக்கு மைண்ட்ல டக்குன்னு பதிஞ்சுக்கணும். அந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் நாங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். ஓரளவுக்கு நான் என்னன்னு சொன்னா அப்படி என்ன அப்படின்னா என்னன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க, ஓரளவுக்கு உங்களால சொல்ல முடியும். என்னன்னாவே ஃபீமேல் ஸ்டாட்டிக் இட்ஸ் கோல்டு. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டெத், யான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கோமா. எஸ், யான் இஸ் ஹாட் டைனமிக் எனர்ஜி and it is
அந்த இன்ஸ்டன்ட் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் எல்லாமே வந்து மெயினா வரும். அது அப்படின்னா என்ன வரும், அப்போதைக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் யாருக்கு ரொம்ப இருக்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. மறுபடியும் இன்னும் யாங்க வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மறந்துருக்கு. இப்ப அதை அப்படியே ஒரு சைட்ல வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன். இப்ப இந்த அண்டம் எப்படி உருவாச்சுன்னு சொல்றோம். ரெண்டு வித்தியாசமான இரண்டு சக்திகள் வந்து உங்களுக்கு இணைஞ்சு ஒரு பொல்யூஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு நியூ திங் உருவாச்சு. கரெக்டா? ரெண்டும் கம்பைன்ட் ஆயிருக்கு. இப்ப நம்மளோட கல்ச்சர்ல உங்களுக்கு எல்லாம் பிலீஃப் இருக்கு அப்படின்னா சிவசக்தி அதோட தத்துவம் என்ன? சிவன்ங்கிறது ஒரு சக்தி, சக்திங்கிறது ஒரு இது. ரெண்டும் கலந்து வரும்போதுதான், அதாவது ஒரு காஸ்மிக் எனர்ஜி. இந்த யூனிவர்ஸ் இஸ் சிவம், ஸ்டாட்டிக். காஸ்மிக் எனர்ஜி இஸ் த திங் விச் இஸ் மூவிங் தட் திஸ் என்டையர் யூனிவர்ஸ். ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கு, அதாவது அதோட இயக்கத்துக்கு காரணமா இருக்கு. சோ ஒரு நிலையான பொருள் ஒண்ணு இருக்கணும், அந்த பொருளோட இயக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. சோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கா? நிலையான பொருள் மட்டும் இருந்தா உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்குமா? அதை அப்படியே வச்சதுல வச்ச மாதிரி சிவன் எப்படி இருக்காரு சொல்ல மாதிரி இடத்துல அப்படியேதான் இருக்குது. அவருக்கான உருவத்தையோ இயக்கத்தையோ மத்ததையோ கொடுக்கறது யாரு? சக்தி. இந்த கான்செப்ட வந்து நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, கடவுளுங்கிற பேர்ல கொண்டுட்டாங்க. பட் அதுக்கு உள்ள இருக்கிற கான்செப்ட் இதுதான். சிவம் அப்படிங்கிறது ஒரு நிலையான பொருள் அப்படின்னா அந்த சிவத்தை இயக்கக்கூடிய, இந்த யூனிவர்ஸ் இயக்கக்கூடிய ஒரு சக்தியா காஸ்மிக் எனர்ஜி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சக்தி வந்து அம்பாள், சக்தி, பார்வதி, நீங்க எப்படி வேணா இந்த ஆங்கிள் வேணா சொல்லலாம். சோ சிவசக்தி அப்படிங்கிறது எப்படி நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாதோ அதே மாதிரிதான் இன் யாங் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், ஒரு பினாமினா, ஒரு கான்செப்ட். ஓகே, அது வந்து ரெண்டும் சைனீஸ் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லயுமே அதுக்கு இணையான வார்த்தைகளை கொடுக்க முடியல அப்படின்னுதான் சொல்றாங்க. நிறைய பேர் அதை பத்தி டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இன் அண்ட் யாங், இந்த இன்னுக்கும் யாங்குக்கும் ரெண்டுமே. சோ எடுத்துக்கிறவங்க எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப ஒருத்தங்க பேர், இப்ப எனக்கு வந்து பத்மஸ்ரீ பேர் இருக்குன்னா என்னை பாக்குறவங்க எல்லாரும் இந்த பேருக்கான இன்னொரு டிரான்ஸ்லேஷனோட எனக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதுதான் இதை மாத்த முடியாது. இப்ப உங்களுக்கு வெற்றி ஆச்சுன்னா வெற்றின்னு மட்டும் கூப்பிட முடியும், வேற பேர் நம்ம மாத்த முடியாது. கரெக்டா? அதே மாதிரிதான் இன் யாங் அப்படிங்கிற விஷயத்த வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயும் மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி அதுக்கான எக்ஸாக்ட் வேர்ட் அமைப்பதால அதே பேரை வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை இன்னொரு ஆங்கிள் எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது இது எப்படி வரும்னா, ரெண்டுமே வெவ்வேறு வகையான சக்திகள், எனர்ஜிகள், டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ஆப்போசிட் கோர்ஸ். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு எனர்ஜி தான் வேலை செய்யுது, ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி செஞ்சுதான், ஒன்னோட ஒண்ணு ஒத்துழைத்து தான் வேலை செய்யுது. ரெண்டுமே இணைத்துதான் ஒரு இயக்கத்தை கொடுக்குது. தமிழ்ல வந்து நம்ம புக்கு வந்ததுன்னா நீங்க பாப்பீங்க, ஐயா அழகா இதுக்கான டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. இரு வேறு எதிரெதிர் துருவங்கள் ஒன்றுக்குடன் ஒன்றிணைந்து ஒத்திசைந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கும். சோ இரு வேறு வகையான துருவங்களின் ஒத்திசைவு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமா அதுதான். ஓகேவா? சோ இப்ப உங்களுக்கு அதனால விளக்கம் வந்து இந்த மாதிரிதான் வரும். அதாவது இது ஏன் சொல்றோம்னா, அதை நீங்க வந்து பிரிச்சீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஒரு விஷயத்த நீங்க பிரிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கான பாயிண்டே அங்க இருக்காது. இப்ப ஒரு காயின் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுக்கு ரெண்டு சைடு இருந்தாதான் அது காயின். ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணா அது நீங்க அதுக்கு வேல்யூ கிடையாது இல்ல. சோ ஒரு சைடு இல்ல அப்படின்னா இன்னொரு சைடு வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான வேல்யூவே இல்லை. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே வேணும்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தா மட்டும்தான் உங்களால கரண்ட்டை உற்பத்தி பண்ண முடியும். வெறுமனே பாசிட்டிவ் வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நெகட்டிவ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு தன்மையில தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறோம். இப்போ ஒரு காலையில ஒரு நாள் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பகலை மட்டும் நாள்னு சொல்லுவீங்களா? ஒரு முழு பகல், ஒரு முழு இரவு. சோ இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு முழு நாள். இப்ப பகல் மட்டும் சொன்னீங்கன்னா நீங்க அரை நாள்னு தான் சொல்லுவீங்களே ஒரே முழு நாள்னு சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரிதான் நம்ம வந்து இந்த இன்யாங்ல வந்து இது இன்யாங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம், உடம்புக்குள்ள மட்டும் இல்லை, இந்த லிவிங் நான் லிவிங் எதுக்குள்ள நீங்க எடுத்தாலும் எல்லாத்துலயும் வந்து அதை நீங்க வந்து இந்த இன்யாங் கான்செப்டுக்குள்ள அடக்கிடலாம்.
பிரிச்சும் சில விஷயங்களை வந்து நம்மளால பிரிச்சும் அதுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியாது. பிரிச்சாலும் அந்த வேல்யூ இருக்காது. ஒரு ஃபேமிலி, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அம்மா அப்பாங்கிற 2 கேரக்டரும் இருந்தால்தான் அந்த குழந்தைக்கு பெற்றோர் அப்படிங்கிற ஒரு முழுத்தன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சீசன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில நாடுகள்ல வந்து உங்களுக்கு வெயிலே கிடையாது. ஒரு சில நாடுகள்ல வந்து உங்களுக்கு வெயில் மட்டுமே இருக்கும். ஆனா அங்கேயும் வந்து உங்களுக்கு மழை வரும். வெயில்னா வெயில் ரொம்ப தெரியாது அப்படின்னாலும் அந்த காத்து காலம் இருக்கும். இது ஏதோ ஒரு பொருள் கலந்தா மட்டும்தான். அந்த சேஞ்சஸ் இல்லைன்னா இப்போ ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு சூரியன் மட்டுமே இருந்து சந்திரனே வரலன்னு எப்படி இருக்கும்? போர் அடிக்குமா? வெறும் சத்திரம் கருவச்சிடும். வெயிலே இல்லைன்னா வெறும் சந்திரன் மட்டும்தாங்க இருக்கு, லைட்டே கிடையாதுங்க. கலந்து கலந்து அதாவது இது ஏன் சொல்ல வரோம்னா இத வந்து ஒரு குட்டி விஷயத்துக்குள்ள இத யாங்கன்னா ஹீட் மட்டும்தான், இன்னுன்னா கோல்டு மட்டும்தான் அடக்கிட முடியாது. இன்னோட தன்மையில கோல்டு ஒண்ணு, யாங்கோட தன்மையில ஹாட் ஒண்ணு. அது செய்யற வேலைகளை பொறுத்து அந்த இடத்துக்கு தேவையான காம்பினேஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு இருக்கும். இப்ப இதே வெயில் இந்த பகல் நேரத்துல உங்களுக்கு ஒரு குளுமை இருக்கா இல்லையா? வெயிலோட தன்மை அதிகமா இருக்கும், ஆனாலும் ஒரு குளுமை இல்லைன்னா உங்களால இருக்க முடியாது. சோ அது வந்து அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, யாங் வந்து அதிகமா இருக்கு, வெயில் அதிகமா இருக்கு, உஷ்ணம் அதிகமா இருக்கு, அந்த இடத்துல ஒரு குளுமை வந்து யாங்குக்குள்ள இயங்கும். இதே ராத்திரியில அந்த இருட்டுல கும்மிருட்டுல கூட நம்மளால பார்க்க முடியும். ஒரு சின்ன வெளிச்சம் வந்து நம்ம ஐஸ் ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, நம்ம உடம்பு சென்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மெல்லின உஷ்ணம் இருக்கு. அது வந்து இன்னுக்குள்ள யாங். இதே சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு ஆண் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எந்த தன்மையில நீங்க சொல்றீங்க? ஒரு குரோமோசோம்ல, அவரோட உருவத்துல, அவரோட பிஹேவியர்ஸ்ல வச்சு சொல்லுவீங்க. அதே ஆணுக்குள்ள ஒரு குழந்தைக்கு மேல ஒரு தாய்மையோட ஒரு பாசம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இதே ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு தாழ்மையோட மட்டும் இல்லாம ஒரு இடத்துல லீடர்ஷிப் எடுத்து செய்யணும், தன் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கும் போது ஒரு வாரியரோ ஒரு லீடரா நிற்பாங்க இல்லையா? சோ இது எப்படி வரும்னா, ஆணுக்குள்ள ஒரு பெண் தன்மை, பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் தன்மை. நீங்க பாக்குற உருவத்துல மட்டுமே ஒருத்தர் முழு ஆணாகவும், உருவத்துல மட்டுமே ஒருத்தர் முழு பெண்ணாகவும் இருக்க முடியாது. அவங்களுக்குள்ளயும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இதுதான் இந்த ஏன் அப்படின்னா, இது சுத்தமா இல்லாம போச்சுன்னா அந்த இடத்துல அந்த பொருளோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அர்த்தமே இருக்காது. அந்த இன்னோட எக்ஸிஸ்டன்ஸோ யாங்கோட எக்ஸிஸ்டன்ஸோ அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் வேணுமானா மாறுமே ஒழிய, கண்டிப்பா இன் இருக்கும்போது அந்த இடத்துல யாங் இருக்கத்தான் செய்யும், யாங் இருக்கும்போது இன் இருக்கத்தான் செய்யும். ஒரு எப்படி ஒரு அப்பா வந்து அம்மாவோட வேலையை எடுத்து குழந்தைங்களை ரொம்ப பாசமா அன்பா அரவணைச்சு போய் ஒரு தாயோட பாக்குறாரோ, அந்த இடத்துல யாரு தன்மையில இருக்கிற அவர்கிட்ட இன்தன்மை வெளிப்படுது. அதுக்காக அவர் மேல் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அவரோட இடத்துல வந்து அவருக்கு அந்த மஸ்குலைன் கேரக்டர்ஸ், ஒரு ஆணோட தன்மை டாமினண்டா இருக்கு ஒரு அப்பாவா இருக்கிற இடத்துல. அதே அம்மா வந்து அதே இடத்துல அப்பா வந்து வேற வெளியூர் எங்கேயும் போயிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க வந்து இந்த குழந்தைங்களை முன்னின்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்து வெளில கூட்டிட்டு போகணும், ஒரு விஷயத்த பாதுகாக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கும் போது அவங்க அந்த கம்பீர தன்மையோட வெளியே வர்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இவங்க வந்து குழந்தைங்களை வண்டி ஓட்டி கூட்டிட்டு போறாங்க, ஏன் இந்த காலத்துல பொண்ணுல ஓட்டக்கூடாதா அப்படிலாம் நான் எந்த கணக்குக்குமே வரல. நான் சொல்ல வர்றது ஒரு பெண்ணோட வேலை என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் கொடுத்து காப்பாத்தி வைக்கிறது. ஒரு ஆணோட வேலை, அதாவது ஆண் தன்மையோட வேலை அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, ஏர்னிங் திங்ஸ். ஒரு குடும்பத்துக்கோ ஒரு அந்த தேவைக்கு அவங்க தேவைக்கான விஷயங்களை கேதர் பண்ணி கொடுக்கறதும் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதும் ஒரு ஆண் தன்மைக்குரிய வேலை. ஆணுக்குரிய வேலைன்னு நான் சொல்ல வரலைங்க, அடுத்தது அதுக்கு யாராவது ஸ்டார்ட் பண்ணிட போறாங்க. ஓகே, ஆண் தன்மைக்குரிய வேலை அந்த காலத்துல இருந்து வருது என்னன்னா, வெளியே போயிட்டு அந்த ஃபுட்டோ அது என்ன தேவையோ அந்த குடும்பத்துக்கான விஷயத்தை சம்பாதிச்சுட்டு வர்றதும் கேதர் பண்ணிட்டு வர்றதும், அந்த குடும்பத்துக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதும் ஆணோட வேலை. அவங்க கேதர் பண்ணிட்டு கொண்டு வர்ற பொருளை வந்து நல்ல விஷயமா குடும்பத்துக்கு உதவியான விஷயமா மாத்தி கொடுக்கறதும் சேமித்து வைக்கிறதும் பெண் தன்மையோட வேலை. இந்த இடத்துல ஒரு இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஒரு அம்மா வந்து வெளியே போய் சம்பாதிச்சு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து யாங் தன்மையிலையும் செயல்படுறாங்க அப்படிங்கிறதுதான் அர்த்தமே ஒழிய அவங்க பொண்ணாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இவங்க ஆணாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கு. சோ நம்ம இதை நீங்க இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளோட அர்த்த நாரீஸ்வர தத்துவம்.
அது புரியுது இல்லையா உங்களுக்கு? ஆணும் பெண்ணும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்திருக்கும். எப்போ எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயம் வெளிப்படும், நம்ம செய்து பண்ணப்படும். ஓகேவா? சோ அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் திரும்ப இன்னொரு ரீகால் மட்டும்தான். இப்ப வந்து நீங்க என்னென்ன இப்ப நீங்க பார்த்துட்டு என்னென்ன கேரக்டர் சொல்லுங்க. இது வந்து கோல்டு, ஹாட், இரவு பகல். ஓகே. பாசிட்டிவ், நெகட்டிவ். இது நெகட்டிவ். ஓகே. மழை, மழை. எல்லா எமோஷன்ஸ்லயும் உள்ள வந்து நம்ம எடுப்போம். இது இப்போ இது வந்து அந்த பேரு அந்த கேரக்டருக்கு சொல்றோம். பட் இன்னோட வேலை என்ன அப்படின்னா, இன்னோட வேலை வந்து ப்ரொடெக்ஷன், ஸ்டோரேஜ், நியூட்ரிஷன், ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் வந்து பெரிய மூவ்மெண்ட், ஃபங்க்ஷன்ஸ். சொல்றோம் இல்லையா? சோ இனிமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்னோட வேலை வந்து ஒரு பொருளை கேதர் பண்ணி, அதை கேதர் பண்ணி தன்கிட்ட வரக்கூடிய பொருளை வந்து சேவ் பண்ணுது, நியூட்ரிஷனா மாத்தி கொடுக்குது. சோ அதுதான் இன்னோட மேஜர் வேலை. யாரோட வேலை என்னன்னா, அந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மூவ்மெண்ட் ஃபங்க்ஷனலா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய. இப்ப ஒரு ஆபீஸ்ல 2 டிஃபரெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி ப்ரொடக்ஷனும் வந்து உங்களுக்கு இல்லையே பண்ணும். ப்ரொடெக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் இங்க நடக்கும். ப்ரொடெக்ஷன் அங்க நடக்கும். ப்ரொடெக்ஷன் இங்க நடக்கும். வெற்றி மேடம் புரியுதா? இல்ல கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இப்ப இதே ஒரு ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர், 2 டிஃபரெண்ட் மேனேஜர்ஸ் வச்சு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஆபரேஷன்ஸ்க்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அப்படி 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர் வச்சா, ப்ரொடக்ஷன் மேனேஜரோட வேலை என்னங்க? உற்பத்தி பண்றது. உற்பத்தி பண்ணிட்டு அதை பண்ணி வச்சிருப்பாங்க. யாராவது வேணும்னு கேட்டா கொடுப்பாங்களா? ஸ்டாக் இவ்வளவு இருக்கு, நான் இந்த 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 இடத்துக்கு நான் சப்ளை பண்ணணும். ஆபரேஷன் மேனேஜரோட வேலை என்ன? நீங்க சப்ளை கேட்டிருக்காங்க, டிமாண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொல்லணும். ப்ரொடக்ஷன்ல டிமாண்ட் இருக்கு, சப்ளை இருக்கான்னு கேட்கணும். இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை கொண்டு போய் யார் யாருக்கு சேர்க்கணுமோ அங்க சேர்க்கணும். அப்போ அங்க வந்துதான் இவரோட வேலை ஸ்டோரேஜ், ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஆபரேஷன் மேனேஜரோட வேலை டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர். மெயினா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரா மெட்டீரியல் கலெக்ஷன் அவங்க கரெக்ட் பண்ணி பண்ணாதானே அவரோட வேலை. ஆபரேஷன்ஸ் தானே. சோ அதுல மெட்டீரியல் கலெக்ஷன், ரா மெட்டீரியல் இவங்க வந்து நீங்க ப்ராடக்ட் கொடுத்தா they will produce it and sell it. பட் அந்த ரா மெட்டீரியல் வந்து தேவைன்னா எங்க கிடைக்குது, எப்படி கிடைக்குது, எப்படி நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த வேலைகள் எல்லாம் யார் பண்றா? ஆபீஸ்ங்கிற கணக்குல நம்ம அந்த ஆங்கிள் எடுக்கலாமா? இப்ப புரியுதா? சோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க வந்து எந்த ஃபீல்ட்ல, இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ்ல இருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கலாம், எனிதிங், எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனும் ஒரு ஸ்டோரேஜும் ஒரு சேஃப்டியும் உள்ள இருக்கோ, அந்த இடம் எல்லாமே அந்த இடத்துல இன்னோட கேரக்டர்ல அந்த வேலை நடக்குது, ஒரு சேஃப்டில நடக்குது. எங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கேதரிங், அப்சார்ப்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், மூவ்மெண்ட், ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அங்க எல்லாமே யாங்கோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு வேலை நடக்குது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சு? யாங்கு மட்டுமே செய்யணும்னு சொல்ல மாட்டேங்க.
சில நேரங்கள்ல தேவை இருந்தா இதுவும் செய்யலாம். மேஜரா இதோட அதாவது இதை ஏன் உங்களுக்கு இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்றோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால மீதி வேலைகளை செய்ய முடியுங்க. இப்ப இதே இங்கிலாந்துக்கு சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு ஃப்ரீடம் ஃபைட்டிங் நடந்துச்சு. நிறைய பேர் நிறைய மெத்தட்ல செஞ்சாங்க. நம்ம 2 பேரை மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப காந்திஜியோடது என்ன மாதிரியான ஒரு போராட்டம்? நீங்களே சொல்லிட்டீங்க. நான் 2 பேருக்கு தான் சொன்னேன், யாருன்னு சொல்லல, எப்படி சொல்லல. இதுலதானே சொல்ல வருது, புரியுதா? இவர் செஞ்சதும் தப்பு இல்ல, அவர் செஞ்சதும் தப்பு இல்ல. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு எது தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை செய்தாங்க. இப்ப இந்தியாங்க வந்து நம்ம அதுலயும் பொருத்த முடியுமா? இன்யாங்ன்றத பேருக்கு நம்மளால விளக்கம் கொடுக்க முடியுங்க. பட் அப்படின்னா என்னன்றத முழுசா உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால எல்லாத்தையுமே பிரிக்க முடியும். இப்ப இந்த ஹால் இருக்குன்னா, இந்த ஹால் இங்கேதான் இருக்கு, இந்த டேபிள் இங்கேதான் இருக்கு. இது இன் தன்மையில ஸ்திரமா இருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், வரோம் போறோம் இங்க வேலை செய்யறப்ப நம்ம எல்லாம் இங்க யாங்க தன்மையில இருக்கும். இப்ப சிம்பிளா இந்த விஷயம் புரியுதா? நம்ம வந்து இங்க ஒரு இடம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நம்ம எங்க நம்ம மூவ் பண்ற ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், இல்ல ஒரு விஷயத்த பண்றோம், இந்த வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், ஏதோ ஒரு இடம் எதுவுமே இல்லைன்னா நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லுவோம், பிரயோஜனம் இல்லை. ஒரு ஹால் இருக்கு, இந்த ஹால் வெறுமனே ஹாலா மட்டுமே இருந்தா அங்க எந்த விதமான ஒரு இயக்கமும் இல்லைன்னா அந்த ஹாலுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப 2 விஷயம் மீட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு யூசேஜ் இருக்கு, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு செயல் நடக்குது. சோ இன் அண்ட் யாங் அப்படிங்கிற இந்த 2 டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ், இந்த 2 எனர்ஜிஸ் கலந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மியூச்சுவலா சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட், ஒரு மோஷன், ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது, ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குது. திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, எழுதிட்டீங்க இல்லையா? நாங்க நம்ம டேயோட எப்படி பொருத்த முடியும், ஒரு நாளைக்குள்ள இன் யாங்க எப்படி பிரிக்கலாம்? சோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்கீங்களா? ஒரு நாளை வந்து 4 பகுதியா பிரிக்கிறோம். அப்போ 12 AM அப்படிங்கிறது இரவா இருக்குமா பகலா இருக்குமா? 12 AM-னா நள்ளிரவு 12 மணி. முழு இரவு. முழு இரவுனா அது என்னவா இருக்கும்? கம்ப்ளீட் இன் வெளிச்சம். சேர் இறக்கிட்டு ஒரு டேபிள் வேணா உங்களுக்கு முன்னாடி போட்டு போவோம். இப்போ நேர் ஆப்போசிட் வாங்க. 12 PM கிட்டத்தட்ட இப்ப வரப்போகுது இன்னொரு 10 நிமிஷத்துல. முழு பகல். அப்போ பகல் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? இந்தியான்னு ஏதாவது சொன்னாங்களா? அததான் இப்ப எடுத்துக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட் யாங்கா. ஓகே, இப்போ விடிகாலையில உங்களுக்கு வந்து 12 மணில இருந்து காலையில 6 மணிங்கும் போது அப்பதான் அந்த இருட்டுக்குள்ள வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அப்ப அது என்ன? இருட்டுக்குள்ள வெளிச்சம். அப்போ யாங் விதின் இன்.
புரியுதுங்களா? சோ இந்த டைம் என்ன சொல்லலாம்? யார் within in. இப்போ காலையில 6 மணில இருந்து 12 மணிக்குள்ள உங்களுக்கு என்னவா இருக்கும்? பகலாதான் இருக்கும். அப்ப யாங்குக்குள்ள யாங்காதான் இருக்கும். ஓகே, இதை இப்படியும் சொல்லலாம். கிரேட்டர் இன் லெசர் யாங்னு சொல்லலாம். இந்த டைமிங் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓ 12 to 6 நெக்ஸ்ட் போலாங்களா வெற்றி மேடம்? இது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பகல் குறைஞ்சி இரவு ஆரம்பிக்கும். சோ இது வந்து இதையும் வந்து உங்களுக்கு மைல்டா இதுவுமே யாங்ல தான் இருக்கு. ஆனா இதுல என்ன இருக்கும்னா லெசர் இன் இருக்கும், கிரேட்டர் யாங் இருக்கும். அதாவது வெளிச்சம் அதிகமா இருக்கும், கொஞ்சமா வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். சோ இங்க 6ல இருந்து 12 சொல்லும் போது நமக்கு முழுசா இருட்டை நோக்கி தான் போகுது. அப்போ இப்ப இது எங்க ஆரம்பிக்குது? இந்த இடத்துல இன் விதின் யாங்குக்குள்ள போகுது. யாங்ல இருந்து இன் வந்து ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பிக்சர்ஸ் ஃபார்வர்ட் பண்றேன். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக தான் உங்களுக்கு பிக்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்வர்ட் பண்றோம். அப்போ உங்களுக்கு இன்னுமே புரியும். அதாவது இந்த இன் யாங் கான்செப்ட் வந்து எல்லாத்துலயும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால பொருத்த முடிஞ்சா மட்டும்தான் இன்னும் ஃபர்தரா போகும்போது ஈஸியா இருக்கும். நீங்க எந்த லெவலுக்கு போனாலும் கடைசியில நம்ம நிக்க போறது இன்யாங்கதான் நிக்க வைக்கும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்யாங்கு டெபிஷியன்சி எக்ஸஸ் அந்த மாதிரிதான். அந்த பேரை வேணா நம்ம மாத்தி குளிர் சார்ந்தது, வெப்பம் சார்ந்தது, அதிகமா இருக்கு குறைவா இருக்கு, தமிழ்ல படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம். பட் கான்செப்ட் வந்து இதுதான். அந்த மாதிரி இன்னொன்னு நம்ம ஐஎஸ் கிளாஸ்ல நீங்க படிக்கும் போதே எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நாங்க அப்சர்வ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாருன்னா, புற சூழல்ல என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயங்களையுமே நீங்க அகசூழல்ல பொருத்தி பாருங்க. ஒருத்தங்களுக்கு வந்து டயரியா வருது அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு இப்போ ஒரு மண்ணுல வந்து நீங்க தண்ணிக்கு குழைச்சு நிறைய தண்ணி கலந்தாத்தானே அது ஒரு சேரா வெளியே போகும். தண்ணி நிறைய கலந்தாத்தானே தண்ணி அடிச்சுட்டு போகும். அப்ப நம்ம உடம்புலயும் ஏதோ ஒரு வகையில நீர்த்தன்மையோ குளிர்த்தன்மையோ அதிகமாச்சுன்னா உங்களுக்கு மோஷன் தயாரியாகும். கரெக்டா? இல்ல ஒரு இடத்துல ஐஸ் கட்டி இருக்கு, நீங்க அதிகமான உஷ்ணத்தை கொடுத்துட்டீங்க, அது என்ன ஆகும்? கரைச்சு வெளியே தான் போகும். அதே மாதிரி எக்ஸஸ் ஹீட் ஆனாலும் டயரியா போகும். இப்ப வித்தியாசம் புரியுதா? அதாவது எந்த இடத்துல எப்படி கரைஞ்சி போகுதுங்கிற கம்பாரிசன் நமக்கு புரியுது. இப்ப நான் வந்து உருகி போறதுல 2 விஷயத்த சொன்னேன். குளிர் சார்ந்து உருகிறது ஒண்ணு சொன்னேன், குளிர் அதிகமாகி உருகிறது ஒண்ணு சொன்னேன். குளிர் இருக்கு அந்த இடத்துல, அது தன்மையும் அந்த தன்மையில தான் இருக்கு. இப்போ ஒரு நெய்யை நீங்க உருக்குறீங்க, வெண்ணெயை நீங்க உருக்குறீங்க, ஒரு கெட்டியான பொருள் நீங்க வந்து உஷ்ணப்படுத்துறீங்கன்னா என்ன ஆகும்? உருகிதான் போகும். அதே அதீத உஷ்ணமாகும் போது அந்த உருக்கோட தன்மை வந்து ரொம்ப வேகமா இருக்கு, சீக்கிரமா ஆவியும் அதிகம். இதை கான்சன்ட்ரேஷனுக்கும் சொல்லலாம், வெப்பத்தால உங்களுக்கு வந்து வர்ற டயரியாவும் நம்ம சொல்லலாம். புரியுதா? சோ இந்த முதல்ல நமக்கு வந்து இந்த இன் யாங் அப்படிங்கறது என்னங்கிறது புரியணும்.
பிரிச்சு பார்க்க தெரியணும். அதை வந்து புற சூழல்ல எப்படி பொருத்துறோம், அதையே அப்படியே நம்ம அக சூழல்ல எப்படி பொருத்தோம். அதுக்குதான் பஞ்சபூதத்தையும் முழுசா உள்வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்யாங்கோட தன்மைய பஞ்சபூதத்தோட எந்த ஆர்கன் சேர்ந்து வருது, அந்த எந்த ஆர்கன்ல என்ன தன்மை அதிகமா இருக்கு குறைஞ்சிருக்கு, எதனால நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் வந்திருக்குன்றத பார்த்து நம்ம பண்ணணும். சோ பேசிக் வந்து இதுதான். இதுல வேற ஏதாவது டவுட் இல்லையா? சோ இதையே வந்து நீங்க சீசன்ஸ்க்கும் சொல்லலாம். இப்ப சம்மர் சீசன் அப்படின்றது என்னவா இருக்கும்? டோட்டல் யாம். வின்டர் ஸ்ப்ரிங் அதிகாலை மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது அந்த குளிர் ஒரு விஷயம் உருவாகி வருது, கரெக்டா? வசந்த காலம். சோ அந்த துளிர் இருக்கிற காலம். ஓகே, முன்னாடியே நமக்கு வந்து இலையுதிர் காலம்னு ஒண்ணு வரும். அந்த அவங்களோட ஸ்டைல் அந்த கண்ட்ரில வந்து உங்களுக்கு அந்த ஆட்டம்னு சொல்லிட்டு ஆட்டம், ஃபால் ஆட்டம்னு பிரிப்பாங்க. சோ புரிஞ்சுது இல்லையா? சீசன்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்படிதான் எடுக்கணும். ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல தான் அவங்க தன்னோட முழு பெண் தன்மையை அடையிறாங்க. இது இந்த காலம் ஒத்துக்கிறீங்களா? ஒரு பெண்ணா இருக்கும்போதுதான் அவங்க உடம்புல நிறைய நீர் போறதுக்கு, அந்த பெண்ணுக்குரிய தன்மை வந்து நிறைய வருது. அப்போ அவங்க வந்து கம்ப்ளீட் இன் ஸ்டேஜ்ல இருக்காங்க, கரெக்டா? அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அது வந்து முழு இயக்கத்தோட ஒரு ஆக்ஷனோட இருக்கு. அதுக்கு வந்து யார்? அப்போ இன்னுக்குள்ள ஒரு கர்ப்பமான இருக்கிற பொண்ணு வந்து இன்தன்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது வந்து யார் தன்மை. சோ இன்னுக்குள்ள யார். இப்ப நம்ம உடம்புல அதை கொடுத்துறோமா? புரியுதா? இதே இன்னுதான் யூனிவர்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்தோம், வேற வேற டிஃப்ரெண்ட் விஷயத்துக்கு வந்து இன்டர்பிரேஷன் கொடுத்தோம், கரெக்டா? நீங்க பேஸ் வந்து என்ன கண்ண படிச்சிருக்கீங்க? பிரிண்டிங் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நம்ம எடுக்கணும். சோ அப்போ அதுல இருந்து குழந்தை பிறக்குது இல்லையா, அப்போ அந்த நேரத்துல வந்து குழந்தை வந்து இன் தன்மையில தான் இந்தியா இன் அவர் பர்த் டு டெத். சோ பிரெக்னன்சில என்னவா இருக்கு? இன்னுக்குள்ள இந்து இருக்கு, யாம் வந்து இந்து கம்ப்ளீட் இன் ஸ்டேஜ். கம்ப்ளீட்னு சொல்றதை விட ஆல்மோஸ்ட் இன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்குள்ள யாங் இருக்கு, ஃபீட்டஸ். சோ யாங் வித்தின் இன். இந்த கான்செப்ட் நான் சொன்னது. இதுக்கு அடுத்து பர்த். சோ இது வந்து இந்த பர்த் ஸ்டேஜ்ல இந்த கண்டிஷன்ல நம்ம உடம்பு இருக்கு. குழந்தை வெளியே வந்துருச்சு, அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான தனிப்பட்ட இயக்கங்கள் இருக்கும் இல்லையா, அப்ப எந்த இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுன்னா அது எங்க எதுக்கான ஆரம்பமா இருக்கும்? யா. ஓகே, சோ நெக்ஸ்ட் growth. இந்த ஸ்டேஜ் வந்து எதுல சொல்றாங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து ஒரு 7-8 வயசு வரைக்கும் சொல்றாங்க, 7 இயர்ஸ்ல வச்சுக்கோங்க. சோ இந்த நேரங்கள்ல குழந்தை வந்து அதிகமா இன் தன்மையில தான் இருக்கும். அதுக்குன்னு பெருசா ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. பிறந்த குழந்தை வந்து தானா எதுவும் செய்யாது இல்ல, அமைதியா தான் இருக்கும். அதுக்கான பெருசான விஷயங்கள் அந்த குழந்தை துருன்னு ஓட ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 7-8 வயசுக்கு அப்புறமா தானே வருது. சோ இது எந்த ஏஜ்ல அப்படின்னா பியூபர்ட்டின்னு ஒரு ஸ்டேஜ் வரும், அரௌண்ட் வந்து ஒரு 6 இயர்ஸ்.
அதாவது ஒரு 13 வயசு வரைக்குமே வச்சுக்கோங்களேன். ஒரு 7ல இருந்து ஒரு 15 வயசு வரைக்குமே கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த நேரத்துல நல்ல யாங் தன்மையில, அதே நேரத்துல இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது இதுல என்ன விஷயங்கள் மெயினா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அங்க நடக்குது. ஒரு விதை வந்து விதைக்கப்படுது, மரம். பிரெக்னன்சி அண்டில் பர்த், இந்த 7 இயர்ஸ் வரைக்கும் ஒரு விதையை நீங்க மண்ணுக்குள்ள பத்திரமா புதைச்சு வச்சிருங்க. அந்த இப்ப குளிர்காலத்துல வந்து விதை உள்ளேயே இருக்கும். அந்த சீசன் வரும்போது, அந்த மழை துளி விழும்போது மட்டும்தான், அந்த ஸ்பிரிங் சீசன், அந்த காலம் பருவகாலம் வந்தா மட்டும்தான் அது வந்து துளிர்த்து மேல வரும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ வந்து நீங்க பர்த் வரைக்கும் வைக்கலாம். க்ரோத் அப்படிங்கிறது ஒன்ஸ் அந்த விதை வந்து மேல வருது இல்லையா, அந்த வெயில் காலத்துலதான் செடி வந்து நல்ல வெயில் இருக்கும் போது செடி நல்லா வரும். நல்லா பயாலஜியோ ஏதோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுறாதீங்கப்பா, எல்லா சீசன்லயும் வளரும் பிளான்ட் இருக்குலாம் கேட்டுறாதீங்க. இங்க இதோட அர்த்தம் இப்படித்தான். ஓகே, இப்ப நீங்க இந்த ஒரு ஆங்கிள் எடுக்கும்போது அந்த செடியானது ஒரு மரமா வளர்றதுக்கான ஒரு நேரம். ஓகே, இது வந்து ஸ்பிரிங் சீசன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த பருவகாலம் முடிஞ்சு 20ல இருந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் தான் ஒருத்தங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய காலம். அப்பதான் அவங்க இப்பதான் வந்து நம்ம தொழிலாகட்டும், வீட்டுல இருந்து வேலையில ஸ்டேபிள் ஆகணும், படிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்லாம். அந்த காலத்துல இருந்து ஒரு கட்டம் என்ன, இந்த காலகட்டத்துலதான் வந்து அவங்க ஒரு திருமணமோ ஒரு அடுத்த அவங்க ஜெனரேஷனோட குழந்தைகளோ அந்த ஒரு நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷனுக்கோ அவங்க போவாங்க. ஃபுல் ஃபர்டைலா இருப்பாங்க. அப்ப எப்படி எடுத்துக்கலாம், ஒரு மரம் வந்து அடுத்த ஜெனரேஷன் ஒரு காய் கனிகளை பூக்கிற காலம். ஓகே, பூக்கும் காலம், தட் இஸ் கால்ட் மெச்சூரிட்டி ஏஜ். வேர்ட் இருக்கட்டுமா, அழிச்சுட்டுமா? மேக்ஸிமம் கம்பேர் பண்ணிக்கிறேன். க்ரோத்ல வந்து யாங் பிகினிங். மெச்சூரிட்டி யாங்கா இருக்கணும். ஒருத்தர் வந்து தன்னோட 20 வயசுல ஒன்னும் செய்யாம உட்கார்ந்துருந்தா ஒன்னும் பெருசா அவங்க வாழ்க்கையில பாதிப்பு இருக்காது. அதே ஒரு 30 வயசுல, ஒரு 25-30 வயசுல 35 வயசுல ஒருத்தங்க எதுவுமே செய்யாம இருக்காங்கன்னா உங்க லைஃப், அதுக்கப்புறம் அவங்கள நீங்க எந்த இதுக்கும் வணங்க வைக்க முடியாது. சோ அந்த 20 to 35 ஏஜ் கம்ப்ளீட் யாங், அந்த ஏஜ்ல தான் வந்து ஓடணும், உழைக்கணும். உழைக்கிறதுனா ஒரு இயக்கம் கொடுக்கணும். இந்த மூவ்மெண்ட், ஃபங்க்ஷன், கேதரிங். இப்ப புரியுதா? அந்த அப்சார்ப்ஷன், அந்த பொருள் நமக்கு தேவையான விஷயங்களை கேதர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எப்படியா இருப்போம், கம்ப்ளீட் யாங் அந்த பொசிஷன்ல இருக்கும். அடுத்தது மிட் ஏஜ். கம்ப்ளீட் சம்மர். இது சம்மர், இது லேட் சம்மர். ரெண்டுமே கோடை காலம் தாங்க. சோ இது முழுக்க எல்லாமே உழைச்சிடும். அடுத்து மிட் ஏஜ்ல என்ன ஆகுது, நம்மளோட உழைப்பு குறையுது, சக்தி குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த ஏஜ். பெண்களா இருந்தா 35 வயசுல இருந்து குறைய ஆரம்பிக்குது, ஆண்களா இருந்தா 45 வயசுல இருந்து நம்மளோட வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்குது. வளர்ச்சி அப்படிங்கிறது உடல் வளர்ச்சியும் இருக்கும், உடல் உழைப்பும் இருக்கும். நம்மளால 25 வயசுல உழைச்ச மாதிரி 40 வயசுல உழைக்க முடியுமாப்பா? கையை கட்டக்கூடாதுப்பா இந்த கிளாஸ்ல, கட்டினா மறந்துடும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கடவுள்கிட்ட கேட்கும் போது இப்படி கேட்கறீங்களா, இப்படி கேட்கறீங்களா? சோ நீங்க ஓபன் பண்ணி வைக்கும் போது எனர்ஜி ஃபீல்டு வருது இல்லையா, அது வந்து உங்க கையில நீங்க உள் வாங்கிக்கிறீங்க, மனசுக்குள்ள பதிஞ்சிடும். நீங்க கட்டும் போது அந்த ஃபீல்டு உள்ள போகாது, இப்போ உங்களுக்கு மனசுல பதியும். ஆனா நீங்க வெளில போனீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னு மறந்து.
இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா, யோகா கிளாஸ்க்குள்ள வந்தீங்கன்னா கையை தட்டுறது எனக்கு தடை செய்யப்பட்ட விஷயம். நீங்க தான் முதல் கிளாஸ் வந்திருக்கீங்க, காரணம் இது. ஓகே, அதாவது நீங்க உள்வாங்குற விஷயம் வந்து முழுசா உங்க மனசுக்குள்ள பதிஞ்சு மறக்காம இருக்கணும்னா நீங்க கைகளை ஓப்பன்ல வைக்கணும். கட்டி வச்சீங்கன்னா நீங்க அதை மறுக்கிறீங்க. மீடியேட்ஸ்ல வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டாமினேட்டா இருக்க ஆரம்பிக்கும். ஓகே, யாங்க வந்து குறையும், இன்னுமே வந்து குறையும். சோ யாங்க குறையுது, இன்னும் குறையுதுன்னா உங்களோட சக்தியும் குறையுதுன்னு அர்த்தம். அடுத்து லேட் ஏஜ். சீனியர் சிட்டிசன்ஸ் வச்சுக்கலாமா? இவங்க வந்து ஓடி ஓடி உழைப்பாங்களா? எக்ஸப்ஷன் கேசஸ் எல்லாம் இருக்கப்பா, அவங்களை எல்லாம் தள்ளி வச்சிருக்கேன். மெஜாரிட்டியை மட்டும் அப்படியே உழைச்சாலும் ஒரு 40 வயசுக்காரங்க கொடுக்கக்கூடிய உடல் உழைப்பு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்க இன் தன்மையில இருக்காங்க. ஓகே, கடைசியா டெத். டெத் வரும்போது நம்ம இதுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் சொல்லுவாங்க. சோ அந்த டெத் ஸ்டேஜ்ல ஒரு யாங் பாயிண்ட் வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட் இன் ஆயிடும். இந்த யாங் வந்து அந்த மரண தருவாயில மட்டும் வரும். இந்த கடைசி சில நாட்களா இருக்கலாம், சில மணி நேரங்களா இருக்கலாம், சில நிமிஷங்களா இருக்கலாம். தெரியுதாப்பா? அடுத்தது கம்ப்ளீட் இன்னுக்குள்ள வந்துருது. அந்த இன் எதுக்கு வருதுன்னா, அது வந்த பிறகுதான் எல்லா விஷயங்களும் அணைக்கப்படும். அந்த விஷயத்துக்காக போட்ட மாதிரி எப்படி இருந்தாலும் இங்க வந்து எப்படின்னா கேமரா வரல, அங்க இருந்து எப்படி இது வரணுமா? இது மட்டும்தான் வந்து ஆண்டி கிளாஸ் எடுத்துன்னு சொல்லக்கூடாதுல்ல. வந்து இந்த டைட்டில் நீங்க சொன்னீங்களான்னு கேட்கணும்ல. அடிச்சிடலாம் இல்லையா? எழுதிக்கிறீங்களா? இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதுங்களா? லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து உடம்ப பத்தி இன்யாங்ல சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இன்னுக்குள்ள என்னென்ன வரும் அவுட்லைன் நான் ஆர்கன்ஸ் எல்லாம் கேட்கிறேன், ஜென்ரலா கேட்கிறேன். சிம்பிளா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அதாவது சூரிய ஒளி எங்கெல்லாம் உடம்புல படுதோ அதெல்லாம் யாங்க பகுதி, எதெல்லாம் படலையோ அதெல்லாம் இன் பகுதி. இத எந்த காலத்துல பிரிச்சாங்க, எந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கணும்னா, மனுஷன் இப்படி எந்திரிச்சு நின்று 2 கால்ல நடக்கிற காலத்தை விட்டுட்டு ஏன் மாதிரி 4 கால்ல நடந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல எதெல்லாம் உங்களுக்கு இன்னா இருந்திருக்கும், எதெல்லாம் யாங்கா இருந்திருக்கும். அதாவது உடம்புல எங்க எல்லாம் சூரிய ஒளி படுதோ அதெல்லாமே யாங், எதெல்லாம் சூரிய ஒளி படாத இடமோ அதெல்லாம் இன். மனுஷனை வந்து 2 கால்ல நிக்கிற மனுஷனா யோசிக்காதப்பா, 4 கால்ல நிக்கிற அந்த இதுல அப்படித்தானே இருந்தாங்க. அப்படி நிக்கும் போது எதெல்லாம் இன்ல வரும், எதெல்லாம் யாங்ல வரதுக்கு வாய்ப்பு. அதேதான் எது
உங்களுக்கு என்ன புரியுது? இப்ப ஒருத்தங்க குனிஞ்சு நிற்கும் போது அவங்களோட மார்பு பகுதி வெயில்ல படுமா, முதுகு பகுதி வெயில்ல படும்? இப்போ இப்ப அடுத்தது நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. எஸ், புரியுதா அந்த கான்செப்ட்? ஓகே, அவ்வளவுதான். சோ இப்போ ஒருத்தங்களோட பேக், ரைட், அவங்களோட செஸ்ட் ஏரியா அந்த இன்னர் பார்ட்ஸ், ரைட், ஆர் ஃப்ரண்ட் போர்ஷன் சொல்லிக்கலாமா? என்னமா இது வந்து பேக் போர்ஷன் தானேமா? இன்னும் வந்து உள்ள இல்லைன்னா எல்லாமே எழுதிக்கலாமா? எல்லாமே எழுதிக்கலாம். இது பேக். புரியுதுங்களா? இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது உடம்போட மேல் ஹாஃப் இருக்குல்ல, மேல் முதல் பாதி, மேல் பகுதி, டாப் போர்ஷன் வந்து இன்னர், பாட்டம் போர்ஷன் வந்து யாங். அது வந்து அந்த அந்த அடையாளத்தை வந்து நீங்க அப்படியும் நீங்க பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் அதை பார்க்கணும். டவுன் போர்ஷன் இன்னர், கீழ் பகுதி வந்து இன்னர், மேல் பகுதி வந்து யாங். புரியுது? மேல் பகுதி முழுக்க, மேல பகுதி முழுக்க யாங்கு, கீழே இருக்கிற பகுதி முழுக்க இன்னு. அடுத்து உடம்போட மைய கோடு. இப்ப நீங்க உச்சித்தலையில இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா உடம்ப ரெண்டா பிரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மீடியல் லைன், மிடில் போர்ஷன். சோ அந்த உள்பகுதியை நோக்கி இருக்கிற அதன் அருகில் இருக்கிற அந்த மீடியல் போர்ஷன் முழுக்கவே இன்னு. வெளிப்புறம் வர்ற எல்லாமே யாங். இப்ப இந்த கையை நான் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வெளிப்புறம், லேட்டரல். சோ இது வந்து எனக்கு இன்டீரியர், புரியுதா? சோ இந்த இந்த பகுதி முழுக்க இன்னர், இது வந்து யாங். இது இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது டார்க்கர் சைடு வந்து ஒரு பேரும் லைட்டர் சைடு, பிரைட்டர் சைடு ஒன்று சொல்லுவாங்க, குழப்பிக்க வேண்டாம். அந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்புறம் அப்படின்னு வர்ற எல்லாமே யாங்கு, உள்புறம் அப்படின்னு வர்ற எல்லாமே. எங்க இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மெரிடியன் பாயிண்ட்ஸுக்கும் உங்களோட டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ற லொகேஷனாகவும் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ற லொகேஷனாகவும் அவங்க மென்ஷன் பண்ணும்போது இது இன் பகுதி, இது யாங் பகுதி. அப்ப இந்த இடத்துல எப்பவுமே இப்ப வந்து நான் மேல் பகுதி வந்து யாங்குன்னு சொல்லிட்டேன். அப்போ மேல் பகுதி முழுக்கவே வரும்போது யாங் சார்ந்த நோய்கள் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ்ப்பகுதின்னு சொல்லும் போது இன் சார்ந்த நோய் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கால் வீக்கம் ஆகட்டும், மூட்டு வலி ஆகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சில்னஸ், குளிர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு கீழ்ப்பகுதியில தான் அதிகமா வருது. இன் சார்ந்த நோய்கள், அப்ப கிட்னி ரிலேட்டடான நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப இது எல்லாமே ஏன் தனித்தனியா கொடுக்குறோம் அப்படின்னா இதை ஒன்னொன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பயனாளிய பார்க்கும்போது ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணும்போது இந்த விஷயத்துல எந்த விஷயம் இதுக்கு பொருந்துது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இப்ப நீங்க வருவாங்க, அவங்க ஒரு கால் வலிக்கோ மூட்டு வலிக்கோ கூட வந்திருக்கலாம், நீங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு உண்டான எல்லா பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த மூட்டு வலிக்கு என்னென்ன பாயிண்ட் பண்ணுமோ எல்லாமே போட்டுட்டீங்க.
ஆனாலும் உங்களுக்கு மூட்டு வலி மட்டும் குறைஞ்சதுக்கான காரணமே குறையல. அப்படின்னா நீங்க அடுத்த ஆங்கிள் யோசிக்கணும். அப்ப நம்ம எங்க யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த இடத்துல இந்த ஆஸ்பெக்ட மிஸ் பண்ணிருக்கோம், அதை கவனிச்சு பண்ணணும். இவ்வளவுதான். இதுக்குதான் இத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்ப இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சொல்லும் போது உடம்புக்குள்ள உள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளுமே இன் கணக்குல வந்துடும். எக்ஸ்டீரியர்னா வெளியே நமக்கு தெரியுற தோல், முடி எல்லாமே அந்த மாதிரி எக்ஸ்டீரியர் தெரியறது எல்லாமே வெளியுறோம். இத ஒரு ஆங்கிள். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கீங்களா? பிரேக் ஏதாவது வேணுமா? ஆன்லைன்ல பிரேக் வேணுமா? அவங்களுக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். 10 minutes 15 minutes 12:30 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10 minutes break. ஓகே ஓகே ஓகே, 10 minutes break. ஆயிடுச்சு. ஓகே, நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அத ரெண்டுத்துக்குமே விதவிதமான வேலைகள் செய்யறது அந்த தன்மையை பொறுத்து இன்னாவும் யாங்காவும் நம்ம உடலோட இப்ப உடலோட மேல் பகுதியிலயும் நீங்க பாத்துட்டீங்க, எது இன்னு எது யாங்கு, ஃப்ரண்ட் போர்ஷன் எது, பேக் போர்ஷன் எது, மீடியல் எது, லேட்டரல் எதுன்னு பாத்தீங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம இங்க பார்க்க போறது மேஜர் 12 ஆர்கன்ஸ். என்னென்ன பார்த்தோம் அன்னைக்கு? தெரியல, பெருசா இருக்கும். போட்டு எழுதிருக்கேன். என்னமா அதுல எழுதிடவா? சரி, லங்ஸ் என்ன வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அது அப்படியே பழகி போச்சு. நீங்க கீழே எழுதினாலும் ஓகே, இது கூட சேர்ந்து எழுதினாலும் ஓகே. இந்த ஆர்கன்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? இதை எதன் அடிப்படையில பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த ஆர்கன்ஸ் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து அதன் தன்மையில இதை இன்னாகவும் இதை யாங்காகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகே, சோ இதுல ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கறத பத்தி மட்டும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். இப்ப இது ஏன் இன்னும் இது ஏன் யாங்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஒன் ரைட். அந்த எல்லா கான்செப்டும் உள்ள வருதுங்களா? லங்ஸ் பியூர் ஏரை ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்குது. ஸ்பிளீன் உங்களுக்கு நம்ம ஸ்டொமக்கு நம்ம டைஜஷனுக்கு தேவையான இதை கொடுக்குது. பிளஸ் ஆர்பிசி டபிள்யூபிசியோட ப்ரொடக்ஷன்லயும் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு.
ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி கொடுக்கறதோட ஹீட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி ஹீட்டை மேனேஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயத்த பண்ணுது. கிட்னி வந்து எசன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதே மாதிரி நம்மளோட மினரல்ஸையும் ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. பெரிகார்டியம் அப்படிங்கிறது ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பா மட்டும்தான் இப்ப நீங்க எக்ஸ்டர்னலா பாக்குறீங்க. நம்மளோட அக்குபஞ்சருக்குள்ள பெரிகார்டியத்துக்கான ஒர்க்ஸ் வந்து நீங்க அந்த பர்டிகுலர் மெரிடியன் பார்க்கும்போது இதோட மாடர்ன் அனாட்டமில வரக்கூடிய அந்த பிசியாலஜி பேத்தாலஜி எல்லாமே பாக்குறத விட அக்குபஞ்சர்லயும் இப்ப நீங்க பார்க்க போற இந்த 6 ஆர்கனுக்கும் 12 ஆர்கனுக்கும் தனித்தனியான வேலைகள் இருக்கு. நீங்க பிசிக்கலா பார்க்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸுக்கும் அக்குபஞ்சர்ல பாக்குற ஆர்கன்ஸுக்கும் இந்த வேலைகள்லயும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதையும் வந்து நம்ம மெரிடியன் பார்க்கும்போது பார்க்கணும். லிவர் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே லிவர் இல்லைன்னா நம்ம இல்ல அந்த ஆஸ்பெக்ட்ல. இப்ப நீங்க லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆகட்டும், ஸ்டொமக் ஆகட்டும், ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆகட்டும், பிளாடர் ஆகட்டும், கேல் பிளாடர் ஆகட்டும், என்ன பண்ணுது? கொடுக்கிற பொருளை வாங்கிக்கிட்டு உள்ள அனுப்புது. சில ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன், அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். அந்த காரணத்தால இவன் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து யாங்ல. ஓகேவா? எரேஸ் பண்ணிடலாமா? இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கறது ஆர்கனே கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? It is a system. இது என்ன பண்ணும்? Distributes heat. To 3 parts of our body. Correct? Upper, middle, lower. இந்த கான்செப்ட் கரெக்டா இருக்கா? ஹெச் மேடம், உங்களுக்கு ஏதாவது டவுட்? இந்த கான்செப்ட்ல ட்ரிபிள் வார்மர் என்ன பண்ணுது, அதோட ஒர்க் என்ன, அதாவது அதோட வேலை என்னன்னா, உடல்ல வந்து முழுவதுமான வெப்பம் இருக்கு இல்லையா, எந்த பகுதிக்கு எந்த அளவுக்கான வெப்பம் வேணும் என்னமா, எந்த அளவுக்கான வெப்பம் வேணும்ன்றது ஸ்லீம் டிசைட் பண்ணாது. எவ்வளவு நேரம் இருக்கணும்ன்றதுதான் ஸ்லீம் டிசைட் பண்ணும். எவ்வளவு உணவானது இந்த எவ்வளவு நேரம் தங்கி இருக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு அந்த அப்பா இப்ப இந்த உடம்ப வந்து நம்ம 3 பார்ட்டா பிரிக்கிறோம் இல்லையா? இப்படி பிரிக்கும் போது இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இந்த பார்ட்ல மட்டும்தான் ட்ரிபிள் வார்மர் வேலை செய்யும். அதோட வேலையே இந்த லிம்ஸ்லயோ நெக்லயோ எங்கேயும் கிடையாது. அதோட மேஜர் வேலை இந்த இடங்கள்ல இருக்கிற ஆர்கன்ஸுக்கு வெப்பம் தேவையான இடத்துக்கு கொடுக்கணுங்கிறது தான். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துக்கு நிறைய உஷ்ணம் தேவை நம்ம உடம்புல, எந்தெந்த இடங்களுக்கு தேவை? ரத்தத்துல அதிகமான உஷ்ணம் வச்சுன்னா உடம்பு முழுக்க அதிகமான உஷ்ணம் வச்சுன்னா உடம்பு தாங்குமோ? லங்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அதே அளவு உஷ்ணத்தை, அதாவது நீங்க இப்ப வயிறுக்கோ இரைப்பைக்கோ ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கோ கொடுக்கக்கூடிய அதே உஷ்ணத்தை நீங்க லங்ஸுக்கோ ஹார்ட்டுக்கோ கொடுத்தீங்கன்னா தாங்குமா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த காற்றோட வேலையும் ரத்தத்தை பம்ப் பண்ணி ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலைக்கு என்ன உஷ்ணம் தேவையோ அது மட்டும்தான் இந்த பகுதிக்கு தேவை. இங்க வந்து கீழே இருக்கிற போர்ஷன்ல என்ன தேவை? கிட்னிக்கும் அந்த இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் அந்த வெளியேற்றத்துக்கும் என்ன தேவையோ அந்த உஷ்ணம் இருந்தா போதும். அதுக்கெல்லாம் அதிக உஷ்ணம் தேவையில்லை. எங்க உங்களுக்கு அதிகமான உஷ்ணம் தேவை? இந்த மிடில்ல வயிறு பகுதி, அப்டமன் ரீஜியன். ஏன்னா அங்கதான் உணவு ஜீரணம்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது, உயிர் சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அங்கதான் இதுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டொமக் ஆகட்டும், ஸ்பிளீன் ஆகட்டும், பான்க்ரியாஸ் ஆகட்டும், லிவர் ஆகட்டும், ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆகட்டும், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆகட்டும், எல்லாமே எங்க இருக்கு? உங்க அப்டமன் ஏரியால மிடில் பர்னர்ல இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சோண்டு சக்தி கொடுத்தா போதுமா?
இப்ப 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ல டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, தேர்ட் ஃப்ளோர்ல ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் சம் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 2 பேருக்கு நீங்க வந்து 2 பாட்டில் கொடுத்தா போதும். அதே செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 20 மெம்பர்ஸ்க்கு 2 பாட்டில் வாட்டர் பாட்டில் போதுமா? தேர்ட் ஃப்ளோர்ல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 2 வாட்டர் பாட்டில் போதுமா? ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கவுண்ட் மாத்திப்பீங்க. சோ எந்த இடத்துல என்ன தேவை இருக்கோ அந்த அளவுக்கான உஷ்ணத்தை உடம்புல சீராகன்னு சொல்றதை விட அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு தேவையான உஷ்ணத்தை, மிதமான உஷ்ணமா அதிகமான உஷ்ணம் தேவையா அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் மெத்தட பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் தான். ஆர்கன் சொல்ல முடியாது, இது ஒரு சிஸ்டம், இது ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட், அவ்வளவுதான். இதுக்கு வந்து உருவம் கிடையாது, பேரு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதோட வேலை இது மட்டும்தான். சோ அந்த ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யுது. இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு விறகு அடுப்பு வச்சிருக்கீங்க, விறகு அடுப்புக்கு மேல ஒரு பானை வச்சு பானைக்குள்ள நீங்க சில பொருட்களை வச்சிருக்கீங்க. உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல என்ன இருக்கு, லங்ஸும் ஹார்ட்டும் இருக்கு, மேல மார்பு ஏரியால இருக்குன்னா அதுக்கு என்ன தேவைங்கிறது அது எந்த போர்ஷனா வரும்னா, விறகு அடுப்பு கீழே விறகு இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து என்ன பண்ணும், உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய கேந்திரமா இருக்கு. கரெக்டா? அங்க இருந்தா உங்களுக்கான உஷ்ணம் உற்பத்தி ஆகுது. பட் அந்த உற்பத்தி ஆகுற உஷ்ணம் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள பரவி அந்த பொருள்ல இருந்து வெளியே வர்ற ஆவி இருக்கு இல்லையா, அது வந்து உங்க லங்ஸுக்கு போதுமா. அந்த ஆவி பரவக்கூடிய அந்த போர்ஷன், அந்த உஷ்ணம் இருக்குல்ல, இப்ப பாத்திரத்துக்குள்ள இருக்கிற உஷ்ணம் வேறப்பா, அந்த விறகுல இருக்கிற உஷ்ணம் வேற. உஷ்ணங்கிறது உஷ்ணம் தான், பட் அதோட தன்மை வேற, அதனோட பயன்பாடு வேற. புரியுதா? சோ நம்ம உடம்புல உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய மேஜர் ஆர்கன் எது அப்படின்னா நம்மளோட நீர்க்கூடம், கிட்னிஸ். உருவாக்கி அந்த உஷ்ணத்தோட சேர்ந்து மிடில் பர்னர் அப்படிங்கிற அந்த அப்டமன் ஏரியால தான். அங்க என்னென்ன ஆர்கன் இருக்கு உங்களுக்கு, லிவர் இருக்கு, நம்மளோட 12 ஆர்கன்ல லிவர் இருக்கு, கேல் பிளாடர் இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு, ஸ்பிளீன், ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், மேஜர் ஆர்கன்ஸ் அங்கதான் இருக்கு. சோ அந்த பானைக்கு தான் உங்களுக்கு உஷ்ணம் தேவை. இந்த பானை என்ன பண்ணுது, நம்ம உள்வாங்கிக்கிற உணவை ஜீரணம் பண்ணி, அதாவது அதை வந்து பக்குவப்படுத்தி நிலைக்கு, உங்களுக்கு அது புரியுது இல்லையா, அந்த இடத்துல சத்துக்களை உறிஞ்சி, அப்ப அங்கதான் உங்களுக்கு வந்து நிறைய உஷ்ணம் தேவை. ஆனா நேரடி உஷ்ணம் அங்க தேவையில்லை. கரெக்டா? அடுப்பு மேல நீங்க அத்தனை பொருளையும் கொண்டு போய் போட்டா பொசுங்கிதான் போகும், பொருளா வருமா? ஒரு வெந்த சாமான, ஒரு அரிசியை கொண்டு போய் நீங்க ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டு உஷ்ணத்துல குடுத்தீங்கன்னா மட்டும்தான் சாதமா வரும். அரிசியை தூக்கிட்டு போய் அந்த விறகு மேலேயே அப்படியே நெருப்பு மேல போட்டீங்கன்னா என்ன இருக்கும், கறி கூட இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அரிசியோட சைஸ். அந்த மாதிரி ஒரு இதத்துல நீங்க கற்பனை பண்ணும்போது அதாவது மிடில் பார்னர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பாத்திரமா நீங்க கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உஷ்ணம் வந்து சமைத்தல்ங்கிற வேலைக்கு போதும். உஷ்ணத்தை உருவாக்கி கொடுக்கறதுங்கிற வேலையை அந்த விறகுல உற்பத்தி வர்ற உஷ்ணமா வந்து நம்மளோட கிட்னிஸ் வந்து உற்பத்தி கேந்திரமா இருக்கு. அடுத்தது அந்த பொருள்ல இருந்து வர அந்த ஆவி வரக்கூடிய அந்த உஷ்ணமே வந்து உங்களோட ஹார்ட்டுக்கும் இதுக்கும் போதுமானது. இந்த அளவு ஒரு இமேஜினேஷனுக்கு தான் சொல்றேன். ஆனா புரியுதா உங்களால இதை புரிஞ்சுக்க முடியுதா, இதோட வேலை என்னன்னு புரியுது? இப்ப நீங்க பாத்திரத்தை கீழே வச்சுட்டு மேல விறக வச்சாலும் வேகாது. கரெக்டா? அண்ட் மேல ஆவி மட்டுமே இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மட்டுமே உஷ்ணம் இருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்க விறகையே முழுசா கொடுத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஈர துணியிலையோ ஏதோ ஒரு விஷயத்துல அந்த உஷ்ணத்தை ஒரு பொருள் மூலமா கடத்தத்தான் செய்வீங்க. டைரக்டா அந்த நெருப்பை அவங்க மேல கொடுப்பீங்களா? புரியுதா? ட்ரிபிள் வார்மரோட வேலை வந்து ஆர்கன்ஸ். இப்ப இதை படிச்சிருக்கோம் இல்லையா, இது கூடவே இன்னும் 2 தத்துவங்களை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் படிச்சோம். இன்னைக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு மறக்காம. ஜாங்குனா என்ன, பூனா ஓகே. அடுத்தது
production, usage. Brand production. இந்தியாவுக்கு அழைச்சிட்டு ஜாபுக்கு சொல்லலாம். அப்புறம் எது இந்தி எது ஜாபுன்னு சொல்லுங்க. பிராண்ட்னா என்ன சொன்னீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி கெட்டியான குழிவான இதை சொல்லுவோம். நாங்க கெட்டியான உறுப்புகள், இதுன்னா குழியான உறுப்பு. கரெக்ட் தானே? இன் ஆர்கன் யாங் ஆர்கன் தனித்தனியா 2 ஆர்கனை பார்த்தோம் இல்லையா? அந்த ஆர்கன்ஸ் தான் கெட்டியான உறுப்புகள், குழிவான உறுப்புகள்னு போட்டிருக்காங்க. அதே டைம்ல ஜான் கூல வந்தா அது ஒரு பேரா தான் இருக்கும், இணையான உறுப்புகளா தான் வேலை செய்யும். அது ஞாபகம் வச்சு நம்ம வந்து அந்த ஜான் கூங்கிற பேரை மறந்துடும். ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னன்னா, 2 வேறு வகையான உறுப்புகள் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். அது பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இதுல என்னென்ன உறுப்பு வரும், இதுல என்னென்ன உறுப்பு வரும்? நீங்க 2 பேரும் சொல்லாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. பேரு சொல்லுங்கப்பா. அதனாலதான் கேட்டேன், சொல்லுங்க அப்படின்னு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ சொல்லுங்க. இப்ப எழுதணும்ல, இந்தியாவுக்கு எழுதணும்ல, எழுதுனீங்களா? அதையே திருப்ப சொல்லுங்க. இப்ப எதுக்கு பக்கத்துல எது எழுதிருக்கீங்கன்னு புரியுதா? திரும்ப திரும்ப ஏன் கேக்குறேன்னா, நீங்க 100 தடவை எழுதி பார்க்க வேண்டாம். நீங்க சொல்லி 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 பார்க்கும் போதே உங்க மனசுல பதிஞ்சிடணும். நீங்க எந்த லெவலுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் இதுக்கான பேர் இதுதான். இதுக்கு லங்ஸ்ல ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வு அப்படின்னா நீங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்லயே கொடுத்துடலாம். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஒரு பிரச்சனை, ஒரு இது இருக்குன்னா அந்த தீர்வை நீங்க லங்ஸ்லயும் கொடுக்கலாம். இல்ல லார்ஜ் இன்டெஸ்டைன் பாதிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் லங்ஸா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 2 குரூப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சுதான் இருக்கும், இணைஞ்சுதான் வேலை செய்யும். இது உங்களுக்கு மைண்ட்ல பதியணும். திரும்ப 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 நம்ம சுத்தி சுத்தி அடுத்தது இதை பத்தின பஞ்சபூதத்துக்குள்ள போகும். இப்ப இதுல இந்தியாவுல போனோம் இல்லையா? இதே மாதிரி பஞ்சபூதத்தை விளக்கம் கொடுப்போம். இந்த பஞ்சபூதத்துக்குள்ளயும் இதே ஆர்கன்ஸ் தான் வரும், இதே பேர் தான் வரும். எந்த பூதம் எந்த இதுல எந்த உறுப்பு வந்து எந்த பூதத்துக்குள்ள வருது, அந்த கண்ட்ரோல்ல அதோட ஆளுகையின் கீழே இருக்குங்கிறத பார்ப்போம். அப்போ நமக்கு மனசுல என்னென்ன ஞாபகம் இருக்கணும்னா, லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இது காற்று பூதம். லங்ஸ்னா கண்டிப்பா நம்ம மனசுல லார்ஜ் இன்டெஸ்டைன் ஞாபகம் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க தப்பா சொன்னா ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்ல சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கீங்க. திரும்ப திரும்ப நீங்க இன்ட்ராக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்க கூட பழகிடுவீங்க. அது மறக்காம இருக்கு. அவ்வளவுதான். லங்ஸ் எங்க பேரா இருக்கு? லார்ஜ் இன்டெஸ்டைனோட. அடுத்தது ஸ்லீப். இந்த பேட்ச் ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுதாப்பா? இந்த உறுப்புக்கான குறியீடு ஞாபகம் இருக்கா?
போக போக படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா லங்ஸ்னு முழுசா எழுத மாட்டோம். ஸ்மால் இன்டெஸ்டைன்னா எழுத மாட்டோம். ஷார்ட் ஃபார்ம் சிம்பிள்ஸ் வச்சிருக்கோம். அந்த சிம்பிள்ஸ்ல மட்டும்தான் நம்ம எழுதுவோம். ஓகே, நம்ம போட தெரியுதுங்களா? லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஞாபகத்துக்காக இன்னொரு தடவை எழுதுறோம். இனிமே எந்த எழுதி நோட் பண்ணாலும் நம்ம இந்த முழு பேரோட எழுத மாட்டோம். எங்க மென்ஷன் பண்ணாலும் அதோட குறியீடுகள் வச்சுதான் எழுதுவோம். ஓகே, இந்த பெரிகார்டியம் வந்து சிலர் வந்து பீன்னு போடுவாங்க, சிலர் வந்து பிசின்னு போடுவாங்க. எது ரெண்டு போட்டாலும் கரெக்ட். அதே மாதிரி ஹார்ட்டை வந்து ஹெச்ன்னு போடுவாங்க, ஹெச்டின்னு போடுவாங்க. ட்ரிபிள் வார்மரை வந்து ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் பர்னர்னு சொல்லுவாங்க. அதோட சைனீஸ் நேமான சான்ஜியாவோ, SANJIAO அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் இது இத்தனையும் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இதை படிச்சுட்டு நீங்க வந்து வேற வேற இடங்கள்லயோ இல்ல வேற இன்டர்நெட்லயோ நீங்க தேடுறீங்க, அக்குபஞ்சர் சார்ந்த புக்குகள்ல பார்க்கும்போது இத பேர் கொடுத்துதான் நம்ம இப்படிதானே படிச்சோம், இதுக்கு இந்த பேர் இல்லையே, இதை சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? கிட்னி கே, யூரினரி பிளாடர் வந்து யூபி, லிவர் LIV, கேஸ் பிளாடர் வந்து GB. இப்போ இதனையே இதுக்கு பேர் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு வினோத் டிஸ்கஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, நான் இன்னொரு தடவை சொல்றேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி. லங்ஸ் ஏன்பா லார்ஜ் இன்டெஸ்டைன் கூட தான் ஜோடி சேர்த்தாங்க? லங்ஸ் ஏன் ஸ்டொமக் கூட சேர்த்திருக்கலாம்? கிட்னி எடுத்துக்கிட்டு போய் லார்ஜ் இன்டெஸ்டைனோட போட்டுக்கலாம், ஏன் போடல? அந்த ஒரு கேள்வி நமக்கு வரணும்ல. இதையே இதுக்கு பேரா கொடுத்தாங்க. அதாவது இந்த ஆர்கன் வந்து ஃபர்ஸ்ட் எந்த பேஸ்ல பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் நம்ம, இந்த கெட்டியான இந்த இன் தன்மைக்குள்ள. இப்போ ஜாங் அப்படிங்கிறது எல்லாமே எங்க வரும்? இன் தன்மைக்குள்ள. பூங்கிறது எல்லாமே எங்க வரும்? யாங் தன்மைக்குள்ள. சோ இன்னோட வேலை என்ன நமக்கு தெரியும்? ப்ரொடக்ஷன், சேவிங், இந்த வேலையெல்லாம் பண்ணுது. ஸ்டோரேஜ், ரைட்? அண்ட் யாருக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். யாங்கோட வேலை என்ன? கொடுக்கிற பொருளை உள்வாங்கிக்குது, இன்டேக். அடுத்தது அப்சார்ப்ஷன் ஆஃப் திங்ஸ். இப்ப இனிமே இத பத்தி இப்ப இத்தனை நேரம் நம்ம இந்தியாவுல வந்து நம்ம உடம்பை தாண்டி வெளியே எங்கெங்கயோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பேசணும் இல்லையா? இப்ப பேசுறது முழுக்க முழுக்க நம்மளோட உடம்புக்குள்ள இன்யாங் செய்யற வேலைய பத்தி. இன்யாங்கோட தன்மையை பார்ப்போம். அதை வந்து நம்ம வெளி உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களோடய பொறுத்து பார்க்க முடிஞ்சது.
நம்ம உடம்புக்குள்ளயும் ஒரு செல்லுக்குள்ளயும் நீங்க இன் யாங்கா பிரிக்கலாம். எப்படி அது இன் வேலையை எப்ப செய்தோ அது இன் தன்மையில இருக்கு, யாங் வேலையை எப்ப செய்தோ யாங் தன்மையில இருக்கு. இப்ப இந்த பொருள் எல்லாம் ஏன் இதுக்குள்ள கொடுத்தாங்க? இப்ப பேக் நம்மளோட பேக் போர்ஷனையோ இல்ல எக்ஸ்டீரியர் போர்ஷனையோ ஏன் இதுக்குள்ள கொடுத்தாங்க? அதோட வேலை, ஃபங்க்ஷன், த லொகேஷன், அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இது என்ன தன்மையான வேலை செய்யுது? based on its function, it is distributed as yin and yang, zang and fu. கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन zang fu organs பத்தி எக்ஸ்பிளனேஷன் வரும். இதுல ஏன் இத கொடுத்தாங்க, இதுக்கு ஏன் இது ஜோடி அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னோட வேலை சேமிக்கிறது, உற்பத்தி பண்றது, சேமிக்கிறது, தேவையான நேரத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்றது. யாங்கோட வேலை உள்வாங்கிக்கிறது, இன்டேக் பண்றது. உடம்பை பொறுத்த வரைக்கும் இன்டேக் பண்றது, அப்சார்ப்ஷன், உறிஞ்சி சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறது, அப்புறம் கழிவு வெளியேற்றம், இந்த வேலைகள் எல்லாம் செய்யும். சோ இந்த இடத்துல ஏன் லங்ஸோட லார்ஜ் இன்டெஸ்டைனை கொடுத்தாங்கன்னா, ரெண்டு ஆர்கனுமே வந்து கழிவு வெளியேற்றத்துல சம்பந்தப்பட்ட ஆர்கன்ஸ் தான். எப்படி லார்ஜ் இன்டெஸ்டைன் கழிவு வெளியேற்றம் நமக்கு தெரியும். லங்ஸ் எப்படி பண்ணுது, ஏதாவது ஐடியா இருக்கா? கார்பன் டை ஆக்சைடு புரியுதா? அப்புறம் நம் தோள்கள் மூலமாவும் வியர்வையை வெளியேற்றுது. கரெக்டா? அந்த மாதிரி இப்ப ஸ்பிளீனும் ஸ்டொமக்கும் ஏன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, ஜீரணம் பண்றதுக்கான முக்கியமான அந்த வேலைகளை வந்து ஸ்டொமக்கு தான் செய்யுதுன்னா, அந்த ஸ்டொமக்கு தேவையான சக்தியை, அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸையும் ஸ்டொமக்கு தேவையான அந்த சக்தியையும் கொடுக்கறதுல முக்கியமான பங்கு ஸ்பிளீனுக்கு. ஓகேங்களா? ஹார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் ஏன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட்ல இருக்கிற உஷ்ணத்தை விட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உங்களுக்கு உஷ்ணம், தேவையான உஷ்ணம் வந்து அதிகம். சத்துக்களை வந்து உறிஞ்சி எடுத்து அனுப்பணும். அந்த உஷ்ணத்தை மெயினா சப்ளை பண்ணக்கூடிய விஷயத்த வந்து இந்த ஹார்ட்டும் வெப்பம் சார்ந்த உறுப்பு, வெப்பம் சம்பந்தப்பட்டு வேலை செய்யக்கூடிய, வெப்பம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு, இதுவுமே வெப்பம் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு உறுப்பு. புரியுதா? சோ பெரிகார்டியம் அண்ட் ட்ரிபிள் வார்மர் இது என்ன பண்ணும்னா, இந்த ட்ரிபிள் வார்மர் வந்து உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். அதுதானே பார்த்தோம். அந்த டிசிஷனை வந்து பெரிகார்டியம் எடுக்கும், கொண்டு சேர்க்கும். ரெண்டும் இணைஞ்சு வேலை. அடுத்தது கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், உங்களுக்கே தெரியும், வாட்டர் ஃபில்ட்ரேஷன் அண்ட் எலிமினேஷன். ஸோ லிவர் கேல் பிளாடர் வந்து பைல், அந்த விஷயத்துல கனெக்ட். டவுட் இருக்காப்பா? ஓகேங்களா? மேலேயும் முன்னாடி என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவைங்கிற டிசிஷன் வந்து அங்க நடக்குது. அந்த டிசிஷன் வேலையை பெரிகார்டியம் பார்க்கணும். பெரிகார்டியம் வந்து உங்க இந்த உஷ்ணம் அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்ற உஷ்ணத்தோட நிக்காதுமா. நீங்க ஃபர்தரா படிக்கும் போது இந்த உஷ்ணம் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க வெளியே ஃபீல் பண்றீங்கல்ல ஹீட், அது ஒரு வகை உஷ்ணம். நீங்க உணவு எடுத்துக்கிறீங்கல்ல, அதுக்குள்ள எல்லாத்துலயுமே இந்த சூடு இருக்கு சாப்பாட்டுலன்னு சொல்லுவோம் தெரியுமா? புளி சூடு, மிளகா சூடு, ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் சூடு. இந்த மாதிரி விஷயங்களும் உஷ்ணமா. இப்ப நீங்க ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பார்க்கும்போது உங்க கண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்ப அங்க ஒரு உஷ்ணம் உற்பத்தி ஆகுதா? இப்ப நீங்க இந்த மாதிரி செய்யற எல்லா விஷயத்திலயுமே உஷ்ணம்ங்கிறது வருது. அப்போ நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, மண்டை காஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிறீங்க. ஏன்? அப்ப எதனால அது நடந்துச்சு? சூடு, உஷ்ணம். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல எண்ணங்களும் உஷ்ணம் தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் உஷ்ணம் கூடி இருக்கோ அந்த உஷ்ணத்தை எல்லாம் சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி ட்ரிபிள் வார்மர் மூலமா சப்ளை பண்ணக்கூடிய வேலை தான் இந்த பெரிகார்டியம் ட்ரிபிள் வார்மர்.
சோ இத வந்து இன்னொரு ஆங்கிள் நீங்க சொல்லலாம். வெறுமனே நான் உஷ்ணம் அப்படின்னு சொல்றதை தாண்டி இந்த பெரிகார்டியத்தை நம்மளோட எண்ணங்களுக்கும் மைண்டுக்கும் சம்மந்தப்படுத்தியும் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அந்த இடத்துலயும் வந்து அப்போ அந்த பேலன்ஸ் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் இந்த பெரிகார்டியமும் ட்ரிபிள் வால்வும் செய்யுது. எண்ணங்களுக்கு எப்படி அமைதிப்படுத்துறது? இப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க, ரொம்ப கோபமா இருக்கீங்க, நீங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? மண்டை உஷ்ணமாயிடுச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, மண்டை உஷ்ணமா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, பெரிகார்டியம் மூலமா எண்ணங்கள்ல தொந்தரவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த இடத்துல கூல் ஆகணும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களோ அதை சாந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களோ நடக்கணும் இல்லையா? அது தன்னால நடந்துருமா? அந்த நடக்கிற வேலையை தான் ட்ரிபிள் வால்வு செய்யுது. இப்ப எங்க ஒரு இடத்துல சூடு இருக்கோ அந்த சூடை நீங்க எப்படி குறைப்பீங்க? காத்து, இப்போ உங்களால உட்கார முடியல, ரொம்ப வெக்கையா இருக்குன்னா ஃபேன் போடுவீங்க, இல்ல தண்ணி ஊத்தி குளிப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க. ஸோ காத்த கொடுக்குறீங்க, நீரை கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு வகையில நீங்க கொடுத்து குறைக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த உஷ்ணத்தை வந்து இந்த மண்டையில இருந்து வேற ஒரு இடத்துக்கு தேவையான இடத்துக்கும் கடத்துற வேலையும் செய்யலாம், இல்ல வேற இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த குளிரான விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். அதாவது இங்க இவ்வளவு உஷ்ணம் தேவை தேவையில்லை, இங்க குளிர்ச்சி தேவைங்கிற விஷயத்த உங்களுக்கு வந்து இந்த பெரிகார்டியமும் ட்ரிபிள் வால்வும் சேர்ந்து. இன்னும் குழப்பம் இருந்தா நோ ப்ராப்ளம். ஏன்னா எங்களுக்கும் இதெல்லாம் நாங்க படிக்கும் போது நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. சோ இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு நீங்க புரிஞ்சிருவீங்க, இன்னைக்கே அதை தெளிவாயிடும்னா ஒத்துக்கணும். சோ இது ஃபர்தரா இந்த ஆர்கனை பத்தி நம்ம மெரிடியன் படிப்போம் இல்லையா? படிக்கும் போது அது சார்ந்து உங்களுக்கு பிசிக்கலா அதோட ஒர்க் என்னன்னு சொல்றதை தாண்டி நம்மளோட அக்குபஞ்சர் ரிலேட்டடா அதுக்கான ஒர்க் என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும் அதை எப்படி குறைக்கிறதுன்றது உங்களுக்கு. இல்ல அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த பேஸ் உங்களுக்கு மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருச்சு, இதுல குழப்பம் இல்ல அப்படின்னா அடுத்தடுத்து போகும்போது நீங்க வந்து தெளிவாவே இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா நீங்க அடுத்த கிளாஸ்லயும் கேளுங்க, நாங்க சொல்லுவோம். பட் இப்போதைக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு போதும். இதுக்கும் மேல நான் உங்களுக்கு கொடுத்து குழப்ப விரும்பல. இப்ப இருக்கிற குழப்பத்தோடவே இருங்க. அந்த மெரிடியன் எடுக்கும் போது நாங்க இன்னும் தெளிவா புரிய வைக்கும் போது, ஏன்னா இந்த நான் ஆரம்பத்திலேயே சொல்லும் போது என்ன சொன்னேன், இந்த மருத்துவம் வந்து நீங்க சும்மா தொட்டு பாக்குறதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதையோ மட்டும் கிடையாது, நம்மளோட மனசு சம்பந்தப்பட்டது, அதையும் சேர்ந்து ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்டா தான் பண்ணுவோம். சோ அந்த இடத்துல வந்து இந்த பெரிகார்டியத்துக்கு நிறைய வேலை.